எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சோதிட கண்ணன். இன்றைக்கு பார்ப்பது சனி பெயர்ச்சி பலன்கள். சனி என்பது ஆயிலை வளர்க்கக்கூடியதும் அவரே, ஆயிலை முடித்து வைப்பதும் அவரே. உறவுல சித்தப்பா, அண்ணன், உடம்புல எலும்பு, கழிவு பாதைகள். இன்றைக்கு நம்ம பார்ப்பது சிம்ம ராசி. இதுவரையிலையும் சனீஸ்வர பகவான் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருந்துக்கிட்டு ஏழாம் இடத்திலிருந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். 7ஆம் இடத்தில் இருந்துக்கிட்டு நம்ம ராசியையே பார்த்தார், சிம்ம ராசியையே பார்த்தார். எண்ணற்ற தொல்லைகளும் துயரங்களும் வம்புகளும் வழக்குகளும் பிரச்சனைகளும் கணவன் மனைவிக்குள் சண்டைகளும், இப்படி எண்ணற்ற தொழிலையும் பிரச்சனை, போக்குவரத்துலேயும் பிரச்சனை, எந்த வழியிலையும் ஒரு லாபத்தை காண முடியலை அப்படிங்கிற மாதிரி எல்லா தொல்லைகளையும் உண்டு பண்ணி வைத்துக்கிட்டு இருந்தார். சில பேர் கோர்ட்டு கேஸுன்னு அழைகிற அளவுக்கும் வந்துருச்சு. இப்போ 7ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு அவர் நம்ம ராசியை பார்த்தாரு. அதை அடுத்த 4ஆம் இடத்தை பார்த்தாரு. வண்டி வாகனம் தாயார் இப்படி எல்லாத்துலேயும் மருத்துவ செலவுகளும் வண்டி விபத்துகளும் சில தொல்லைகளும் துயரங்களையும் உண்டு பண்ணி வந்தார். அவரே பாகிஸ்தான் 9ஆம் இடத்தை பார்த்தாரு. 9ஆம் இடத்தை பார்க்கையில் பல வழியில் தகப்பன் வழியில் சொத்துக்களும், தகப்பன் வழியில் வில்லங்கமும், தகப்பன் வழியில் பிரச்சனைகளும், இப்படி எண்ணற்ற தொல்லைகளையும் ஏற்படுத்தி வந்தார். இப்போ வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி சனீஸ்வர பகவான் 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அஷ்டமஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறனா ஒன்றும் பயம் இல்லை. 8ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு திடீர் அதிர்ஷ்டத்தையும் திடீர் பிரச்சனையும் உண்டு பண்ணுவார். 8ஆம் இடம் என்பது திடீர்னு தனலாபத்தையும் திடீர்னு விரயத்தையும் திடீர்னு விபத்துகளை உண்டு பண்ணுற இடம். அப்போ 8ஆம் இடத்துக்கு வர்றாரு சனீஸ்வர பகவான். 8ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானம் என்பது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு சிறு தொல்லைகளும் ஏற்பட்டாலும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு சிறு சிறு தொல்லைகள் வம்புகள் வந்தாலும் எல்லா பிரச்சனைகளும் ஏற்படுத்தி வந்தாலும் கூட ஒரு நல்ல இடத்துக்கு வந்தாலும் கூட நல்லதே செய்யக்கூடிய காலகட்டமாக நமக்கு குடும்பத்தில் விட்டு விலகி போயிருந்தாலும் அந்யோன்யமாக இருக்கணுங்கிற காலகட்டம் வந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் மாறி போயிடும். அப்படிங்கிற இடத்துல 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அவரே நம்ம ராசிக்கு 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. 5ஆம் பார்வையாக பார்க்கல பிள்ளைகளில் ஒரு சிறு சிறு செலவுகளும் இருக்கும். படிப்புல கொஞ்சம் பிள்ளைகள் கொஞ்சம் தெளிவாக வருவாங்க. அவர்களிடையும் கொஞ்சம் அனுசரித்து போடுறது, நம்ம குலதெய்வமும் நல்ல அனுகிரகம் கிடைக்கும். விட்டு போன சொந்த பந்தங்கள்லாம் திரும்பி வருவாங்க. அவமான குறைவுகள் ஏற்பட்டிருந்தாலும் திருப்பி மாறி போய் நல்ல இடத்துக்கு நம்ம வர்ற மாதிரி இருக்கு. அதுவே சனீஸ்வர பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். ராசிக்கு 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். பார்க்கையில் தொழிலில் ஏற்பட்ட பின்னடைவுகளும் சரிவுகளும் ஏற்பட்டாலும் கூட மறுபடியும் நல்ல மாற்றங்களையும் யோகங்களையும் தரக்கூடிய காலகட்டமாக வந்து கொண்டிருக்கிறார். எந்த வழியிலையும் நம்ம ஜெயிச்சிருவோம், பயம் இருக்காது, நல்ல தைரியம் இருக்கும், எப்படியும் ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சு வச்சுட்டு போயிட்டார். எல்லா பிரச்சனையுமே நம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கையில் சனீஸ்வர பகவான் எல்லா வேலையும் செய்து வச்சு முடிச்சுட்டு போயிட்டார். எல்லா பிரச்சனையும் தேவையில்லாத வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு அத்தனை பிரச்சனையும் முடிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. இனி ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8ஆம் இடத்துக்கு வர்றார். 8ஆம் இடத்துக்கு திடீர் அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் திடீர்னு தருவார். நம்மளை எல்லா வழியும் தொழிலில் புது மாற்றம் ஏற்படும், வெளிநாட்டில் திடீர் திருப்பம் ஏற்படும், திடீர்னு உள்ளூர்லேயே புதிய தொழில் தொடங்குறாப்புல இருக்கும், வருவாய்க்கு மேலே வருவாய், திடீர்னு எல்லாத்தையும் கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை தரக்கூடிய இடமாக வந்திருப்பதனால், நமக்கு எல்லா வளமான யோகங்களையும் திருப்பங்களையும் தரக்கூடிய இடமாக வந்திருப்பதனால் எல்லா அதிர்ஷ்டங்களும் நமக்கு கிடைக்க போகிறது. முருகப்பெருமான் வழிபாடும் சிவபெருமான் வழிபாடும் செய்து வந்தால் எல்லா நலமும் கிட்டும். நன்றி, வணக்கம்.